தாவேகாவை பொறுத்த வரைக்கும் விஜய் பேசலை அப்படின்னா கூட அவங்களுடைய கட்சியிலிருந்து இருக்கக்கூடியவர்கள் மீடியாவில் வந்து பேசிட்டாங்க. அருண் ராஜா இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், இல்லை மற்றவர்கள் வேளாமணி மாதிரியானவர்கள். ஆனால் இன்றைக்கி அதுக்குமே வந்து அது கட்சியை பற்றியோ கட்சி சம்மந்தப்பட்ட டிபேட்ஸ்லேயோ எதுலேயுமே வந்து மேலிடத்தில் பெர்மிஷன் வாங்காமல் யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இந்த இஷ்யூ பற்றி இல்லை, ஜென்ரலாக ஒன்று. ரெண்டாவது வந்து இது வந்து 2 நாள் முன்னாடி வந்துருச்சு இந்த. ஆமாம். ரெண்டாவது வந்து என்னென்னா, இது ஊடகங்கள் தங்களை மீள்பார்வை பார்க்கணும். அரசியல் கட்சிகள் என்னங்கிற விட்டுருங்க, ஊடகங்கள் தங்களை ஏன்னா நாங்கள்லாம் டிபேட் நடத்தின போது எல்லா கட்சியிலும் போட்டி போட்டு வருவாங்க. வித் ஆல் ஹியூமிலிட்டி என்னை ஏன் கூப்பிடலன்னு சண்டை போடுவாங்க ஒவ்வொரு கட்சி தலைவரும். இன்றைக்கி பெரிய உயரம் தொட்டிருக்கக்கூடிய பல தலைவர்கள் அன்றைக்கு விவாதங்களில் கலந்து கொண்டவர்கள் தான். அதன் மூலமாக பெரிய வெளிச்சம் பெற்றவர்கள் தான். அப்போ விவாதத்தில் கலந்துக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம், அறிவுபூர்வமான விஷயம். அது வந்து நம்முடைய கட்சியுடைய கொள்கை சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம். அப்படிங்கிறதெல்லாம் போய் ஏதோ 4 பேர் உட்காந்து அரட்டடிப்பாங்கிற மாதிரி போய் நிற்கிறது வந்து அது ஒட்டுமொத்த அந்த டிபேட் ஷோவுடைய அந்த விழுமியங்களே வந்து வேல்யூ சிஸ்டத்தை வந்து காலி பண்ணி வச்சுட்டு போய் நிற்குது. அப்புறமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஊடகங்களில் பார்ப்பீங்க, 4 கட்சி பற்றி பேசுவாங்க. தாவேகா என்ன பண்ண போகுது, திமுக என்ன பண்ண போகுது, அதிமுக என்ன பண்ண போகுது, மற்ற நாம் தமிழர் என்ன பண்ண போகுது. 4 கட்சியிலேருந்து ஆள் இல்லாமல் இவர் பத்திரிகையாளர், அவர் விமர்சகர், இவர் வந்து சமூக ஆர்வலர், இவர் செயற்பாட்டாளர். பாஸ் நீங்கள் என்ன அங்கே பண்ணுறீங்க? உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து திமுக என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத எந்த சமூக செயற்பாட்டாளர் சொல்லிடுவார்? அதிமுக என்ன செய்ய போகுது அப்படிங்கிற என்ன செய்யணுங்கிறத யாருனாலும் சொல்லலாம், நீங்களும் சொல்லிடலாம், நான் செய்யலாம். என்ன செஞ்சுருந்தாங்கங்கிற சொல்லலாம். என்ன செய்யுது அப்படிங்கிற பார்ட்டியோட ஸ்டாண்டை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நாங்கள் வந்து வி ஆர் கோயிங் டு அலை வித் தம், வி வில் நாட் அலை வித் தம் அப்படிங்கிறத ஒரு சமூக ஆர்வலர், ஒரு செயற்பாட்டாளர், ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு பத்திரிகையாளர் இவங்க எப்படி சொல்லுவாங்க? இவர்களை வச்சு தான் ஓடிட்டு இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இன்னைக்கு தாவேகா அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புங்கிறது இதற்கு முன்னாடியே பாஜக, அதிமுக, திமுக என்ற எல்லா பெருங்கட்சியும் எடுத்துருச்சு. அப்போ ஊடகங்கள் மீள்பார்வை பார்க்க வேண்டிய ஏன் நம்முடைய டிபேட்டுகளுக்கு போகாதன்னு சொல்கிறாங்க?